ஜூலையில் நீங்கள் திருப்பதி பயணம் பண்ணுறீங்கன்னா எப்படி ஈஸியாக அண்ட் ஃப்ரீயாக திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணணும், ஃப்ரீயாக கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன் டோக்கன் எப்படி வாங்கணும், ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன் டோக்கன் இல்லாமல் நடந்து மேலே போக முடியுமா, ஸ்ரீவாரிமெட்டோ எத்தனை மணிக்கு காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் போகிறதுக்கான திவ்ய தரிசன் டோக்கன் எவ்வளோ கொடுப்பாங்க, திருப்பதியில் இப்போது தர்ம தரிசனம் இல்லைனா பொது தரிசனம்னு சொல்லப்படுற அதில் க்ரௌட் எப்படி இருக்குது, தேர்ஸ்டேக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன் டோக்கன் ஏன் வந்து கேன்சல் பண்ணுறாங்க, சுப்பதம் என்ட்ரியை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அது ஆன்லைனா ஆஃப்லைனா, ஜூலை 14 மற்றும் ஜூலை 17 கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமோ அனிவர்சரி அர்ச்சனமும் நடக்கிறதுனால அந்த அன்னைக்கு எப்படி தரிசனம் டைமிங் இருக்கும், திருமலையில் ரூம் எப்படி புக் பண்ணணும், கீழ் திருப்பதியில் ரூம் எப்படி புக் பண்ணணும், இது மாதிரியான டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல் திருப்பதி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு திருப்பதி ரிலேட்டடாக வர எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதனால் உங்களோட திருப்பதி பயணமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜூலையில் திருப்பதி போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வாரம் திருப்பதி போக போகிறேன் ஜூலை 11ஆம் தேதி. சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க என் கூட ஜாயின் பண்ணணும்னா இந்த திருப்பதி பயணத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் இப்போ நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பதி பயணம் ரிலேட்டடாகவோ இல்லைனா திருப்பதி தரிசன முறை ரிலேட்டடாகவோ நிறையா சந்தேகங்கள் வரும். அப்படி சந்தேகம் வர பொழுதில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட திருப்பதி பயணத்தை சுமூகமாக்குறேன். திருப்பதியில் ஈஸியாக ஃப்ரீயாக சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ரெண்டுமே திருப்பதி தேவஸ்தானத்தால் அஃபிஷியலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஒன்று ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன்னு சொல்லப்படுற எஸ்எஸ்டி டோக்கனும், ரெண்டாவது வந்து திவ்ய தரிசன்னு சொல்லப்படுற டிடி டோக்கனும். இது ரெண்டுமே வந்துட்டு கீழ் திருப்பதியில் வந்து கிடைக்கும். ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டிக்கெட் மொத்தம் 3 இடத்துல கிடைக்கும். ஒன்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும், ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும், மூணாவது அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும். பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திவ்ய தரிசன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 2000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அதை ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த 2 டோக்கனும் நீங்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டோக்கன் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுற டைம் அடிக்கடி திருப்பதி தேவஸ்தானம் திருமலையில் இருக்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஜூலை 2nd வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா, இப்போ எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா மதியானம் 3 மணிக்கு கொடுக்குறாங்க. இப்போ 3 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நான் சொன்ன இந்த 3 இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கேட் ஓப்பன் பண்ணனையும் சீக்கிரமாக அந்த லைனுக்குள்ளே போயிட்டு 3 மணிக்கு டோக்கன் கொடுக்கும்போது உங்களால் அந்த டோக்கன் வாங்க முடியும். அடுத்ததாக ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிறதுக்கு திவ்ய தரிசன் டோக்கன் இல்லாமல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தரிசன் டோக்கன் இல்லாமலும் நடந்து போக முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து 300 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட் வச்சுருந்தாவோ இல்லை ஜென்ரல் தரிசனத்தில் போகிறீங்க, உங்ககிட்ட எந்த டிக்கெட் இல்லைனாலோ நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக வந்து அழகாக வந்து மேலே மலையேறி போயிடலாம். பட் ஆனால் உங்களால் அந்த திவ்ய தரிசன் டோக்கன் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களால் குயிக்காக தரிசனம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் திவ்ய தரிசன் டோக்கன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு செக் இருக்கும் 1250 ஸ்டெப்ஸில். அங்கே உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த நாள் அந்த ATGH சர்க்கிள்னு சொல்லப்படுற அந்த ஸ்பெஷல் என்ட்ரிக்குள்ளே வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்ததாக திருப்பதியில் தர்ம தரிசன் இல்லைனா பொது தரிசனம் சொல்லப்படுற அதில் எவ்வளோ கூட்டம் இப்போ ரீசன்ட் டேஸில் இருக்குன்னு பார்த்தா, கடைசியாக வந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட டெய்லியும் வந்து 80,000 to 90,000 பேர் வரைக்கும் தரிசனம் பண்ணுறாங்க. அதனால் வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இருக்குது. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அப்படின்னா தயவு செய்து இந்த ஜென்ரல் தரிசனில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வியாழக்கிழமை நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு புதன்கிழமைகளில் கொடுத்துட்டு இருந்த அந்த எஸ்எஸ்டி டோக்கனையும் திவ்ய தரிசன் டோக்கனையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பூரா அது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டோக்கன் வாங்குற இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த எஸ்எஸ்டி மற்றும் திவ்ய தரிசன் டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து வியாழக்கிழமை தரிசனம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் புதன்கிழமை போனீங்கன்னா அந்த டோக்கன் அன்றைக்கி வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக உங்களோட பிளானை வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
நம்ம போன வீடியோவில் நிறைய பேருக்கு சுபதம் என்ட்ரியில் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. சுபதம் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுமோ ஆஃப்லைனில் பண்ணுமோ, அது ஃப்ரீயா இல்லை அதுக்கு எவ்வளோ பே பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. சுபதம் என்ட்ரி வந்து டிடிடியால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து மகாத்வாரத்துக்கு லெஃப்ட் சைடில் சுப்பத்தம்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே குழந்தையோட அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா டிஸ்சார்ஜ் சம்மரி இருந்தால் போதும். மதியானம் 12 to 3, சாயந்தரம் 5லேருந்து 6 மணிக்குள்ளார போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து சுவாமி தரிசனம் வந்து ஈஸியாக பார்த்துட முடியும். இவ்வளோ தான் சிம்பிள். குழந்தைக்கு வந்து 12 வயசுக்குள்ளார அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு போக முடியும். அடுத்ததாக இந்த ஜூலையில் பயணம் பண்ணுறவங்க முக்கியமாக 2 நாளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று ஜூலை 14ஆம் தேதி, இன்னொன்று ஜூலை 17ஆம் தேதி. ஜூலை 14ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வு நடக்கும். அதனால் கோவிலை சுத்தம் பண்ணுற படிகள்லாம் நடக்கும். அதனால் தரிசனத்துக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து யூஷுவலாக ஆகிறத விட அதிகமாக இருக்கும். பொது தரிசனத்தில் போனாலும் சரி, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் போனாலும் சரி, இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கன் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்த ஜூலை 14ஆம் தேதி கண்டிப்பாக உங்களோட தரிசனம் டைமிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் வரும். ஜூலை 17ஆம் தேதி அணிவார அஸ்தனமும் சொல்லப்படுற அந்த நிகழ்வு வந்து நடக்கிறதுனால அந்த அன்னைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக நிறையா பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் உங்களோட தரிசனம் டைமிங்கில் வந்து கொஞ்சம் நேர மாற்றங்கள் வந்து வரும். அதனால் ஜூலையில் பயணம் பண்ணுறவங்க ஜூலை 14, 17 வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து தரிசனம் கிடைக்கும். நம்ம போன வீடியோவில் ரூம் புக்கிங்க்கு திருமலையிலையும் திருப்பதியிலையும் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு இருந்தால் போதும். நீங்கள் வந்து விஷ்ணு நிவாசம்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும் சரி, அவங்க வந்து காலையில் ஒரு டைமிங் இருக்கும். காலையில் 8 மணி 10 மணி அந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வச்சு அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். 50 rupees ரூம் இருக்கும், 100 rupees ரூம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் வந்து கஷ்டம் கிடையாது ரூம் புக் பண்ணுறதுக்கு. டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு 500 கேட்பாங்க. நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 450 வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அது வந்து வித்தின் 5 to 7 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து கீழ் திருப்பதியில் புக் பண்ணுறதுக்கு இது ப்ராசஸ்ஸு. நீங்கள் திருமலையில் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து காலையில் 5 to 8 மணிக்குள்ளார உங்களுக்கு வந்து ரூம் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வெறும் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும் உங்களால் ரூம் புக் பண்ண முடியும். பட் திருமலையில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுப்பாங்க. கப்புள்ஸ் மேரேஜ் ஆகாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்காது. 21 வயசு கம்மியாக இருக்கிறவங்க போய் நீங்கள் ரூம் கேட்டிங்கனாலும் ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் போன வீடியோவில் நிறைய பேருக்கு இருந்த பெரிய சந்தேகம் என்னென்னா, திருமலையில் முடி காணிக்கை செலுத்துகிற இடம் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரில. அது ரொம்ப சிம்பிள் தான். சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் PAC5 அப்படின்னு வெங்கடாத்திரி நிலையம் சொல்லி ஒரு புது பில்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் கல்யாண கட்டான்னு சொல்லிட்டு 2nd floor இல்லை 3rd floorல வந்து முடி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து உங்களோட முடி காணிக்கையை செலுத்தலாம். அப்படி இல்லைனா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஓரமாக நடந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும். அதுலேயும் வந்து உங்களால் வந்து முடி காணிக்கை செலுத்த முடியும். அப்படி இல்லை அது ரெண்டும் எனக்கு தெரில அப்படின்னா, மகாத்வாரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்க, பெரிய டென்ட்டு. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாமெட்ரி இருக்கும். அந்த டாமெட்ரிலையும் வந்து முடிக்காணிக்கை வந்து செலுத்துவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ திருப்பதியில் நீங்கள் ஜூலையில் எப்படி வந்து ஈஸியாக ஃப்ரீயாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட திருப்பதி பயணம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இது மாதிரியான எக்ஸைட்டிங் திருப்பதி கண்டென்ட் எடுத்துகிட்டு வர நம்ம பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பதி பயணம் பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு லட்டு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 6 லட்டு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வெங்கம்மாம்பாள் அன்னதானம் சாப்பிட்டு உங்கள் திருப்பதி பயணத்தை முடிச்சுக்கோங்க.